வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சௌக்கியமா இருக்கிறீங்களா? நான் நீங்க எல்லாரும் வளர்த்து விட்ட பையன் ரெட் ஒயிட் பாப்பி. அண்ட் இன்னைக்கு உங்க எல்லாருமே கேம் வீக் 6 ஓட பிரீமியர் லீக் ப்ரீவியூக்கு வெல்கம் பண்றோம் வித் த ஒன் அண்ட் ஒன்லி தமிழ் டூன் அஜய். வெல்கம் டு த ஷோ அஜய். தேங்க்யூ ஸோ மச் ஹேமந்த். தமிழ் டூன்ன்ற பேர் நல்லா இருக்கு. ஐ திங்க் நான் யூஸ் பண்ணிக்க போறேன்னு நினைக்கிறேன். ஓகே, குட் குட். இப்பதான் யோசிச்சேன். ஆன் த ஃப்ளை தான். ஸோ யா, ஐம் ஹாப்பி யூ லைக் இட் அஜய். Cheers. ஆல் ரைட். ஸோ இந்த வாரம் பிரீமியர் லீக் கேம்ஸ் போறதுக்கு முன்னால ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டச் ஆன் லிட்டில் பிட் ஆஃப் இந்த வாரம் பிரீமியர் லீக் மாத்திரம் இல்ல, அந்த இங்கிலீஷ் பிரமிடுக்கே ஐ திங்க் ஒரு என்ன சொல்றது, ஒரு பேட் நேம் மாதிரி ஆக்சுவலா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவு த ரெஃபரிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வாஸ். அண்ட் நான் ஐம் நாட் மேக்கிங் இட் அபவுட், நான் ஆர்சனல் பத்தி சொல்லல, நான் மத்த கேம்ஸ் பத்தியும் சொல்றேன் ஆக்சுவலா. ஐ திங்க் பிரெஸ்டன் வர்சஸ் பிளாக்பர்ன் இதை பத்தி கேள்விப்பட்டீங்களா அஜய்? ஒரு பிளேயர் சொல்லுங்க. ஆல்மோஸ்ட் மாதிரி போயிட்டு பாதியிலே நிறுத்திட்டான். ஆமா, அது தெரியல கடிச்சானா இல்லையான்னு. பட் அந்த பிளேயர் அந்த பைட் மார்க்ஸ் மாதிரி ஏதோ காமிச்சிருக்கான் போல. அந்த பிளேயர் பேர் பிராட் பாட்ஸ் நினைக்கிறேன். அண்ட் அவனுக்கு எல்லோ கார்டு கொடுத்து, நோ சாரி, பிராட் பாட்ஸ் இல்ல, அவன் பேர் ஓவன் பெக். ஐ திங்க் ஹி வாஸ் த பிளேயர் ஹூ வாஸ் பிட் நினைக்கிறேன். அண்ட் ஹி வாஸ் சென்ட் ஆஃப் அன்பார்ச்சுனேட்லி. சோ ஒரு மாதிரி ஒரு மோமெண்ட் ஆஃப் மேட்னஸ் சொல்லிக்கலாம் ஆக்சுவலா from the referees. And yeah, I mean it's not just that அந்த கேம் கூட இல்ல, I mean நிறைய கேம்ஸ் பார்த்தோம், ஒரு கன்சிஸ்டன்சியிலே இல்லாம இருக்கு ஆக்சுவலா லீக் ஃபுல்லாவே. அண்ட் ஐ டோன்ட் நோ, ஐ ஜஸ்ட் தாட் சரி இது வச்சு ஆரம்பிக்கலாம்னு பார்த்தேன். ஹோப்ஃபுல்லி ஐ டோன்ட் நோ என்ன சொல்றது, இந்த வாரம் ஹோப்ஃபுல்லி த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் த சேம். அதுதான் கேட்கிறோம், த சேம். ஒரு கேம் ஒரு ஒரு விதத்துல அஃபிஷியேட் பண்ற மாதிரி இருக்கும், இன்னொரு கேம் இன்னொரு விதத்துல அஃபிஷியேட் பண்ற மாதிரி இருக்கும். சோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு. எனி தாட்ஸ் ஆன் தட் அஜய்? I think on the particular incident is just very dubious. Like, ஆமா I think the player also reacted immediately, and ஆமா his teammates were also confused. நீ அந்த வீடியோ ஆமா பார்த்து என்னடா பண்றான் அப்படின்னு. அதுக்கப்புறம் they also then joined in, but the referee ஆமா was already hell bent on what they are. And வாரோட யூசேஜ் in the championship and below, right? இருக்கா வாரு முதல்ல? எனக்கு அது இல்ல கிடையாது. So the refereeing calls are again very, like it's almost like a throwback to pre 2015, pre 2016. அவ்வளவுதான். அவன் சொல்றதுதான் சட்டம் அப்படின்ற மாதிரி. ஓகே. அண்ட் ஐ திங்க் ஓகே, விஆர் இல்ல, பட் கோல் லைன் டெக்னாலஜியாவது இருக்கு சாம்பியன்ஷிப்ல, அது கூட எனக்கு தெரியல. I have to check that. I think it is there. அப்படியா? ஓகே, பரவாயில்ல, அதாவது இருக்குது. ஓகே, பிகாஸ் சாம்பியன்ஷிப் பாத்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்ல கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும் சேலஞ்சஸ்லாம், லைக் ரொம்ப ரஃபா இருக்கும் சாம்பியன்ஷிப். as we know, like it feels a little bit harsher. So எனக்கு அந்த விதத்துல தான் I thought okay, VAR இல்லாம எப்படி, எஸ்பெஷலி லைக் இப்போ சாம்பியன்ஷிப் கூட சும்மா சொல்ல முடியாது. லைக் தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் கோயிங் டு சாம்பியன்ஷிப் கேம்ஸ் ஹோம் அவே ரிகார்ட்லெஸ். அண்ட் நிறைய பேர் சாம்பியன்ஷிப் கூட பாக்குறாங்க. ஸோ எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ வை தே டோன்ட் ஹேவ் VAR, பட் எனிவே ஆல் ரைட். நம்ம do with the technology and the infrastructure இருக்கா இல்லையான்றது அந்த ஸ்டேடியம்ஸ்ல இல்ல, அதுதான் ஒரு பெரிய சேலஞ்ச். So I think definitely I think it will scale up, but it will take some time நினைக்கிறேன். கண்டிப்பா. ஓகே, ஆல் ரைட். இந்த வாரம் கேம்ஸ்குள்ள போயிடலாம். அப்போ பிக்கெஸ்ட் கேம் இந்த வாரம் உங்க கிளப்போட தான் ஆரம்பிக்கணும் ஆக்சுவலா. சென்ட் ஜேம்ஸ் பார்க்ல, சென்ட் ஜேம்ஸ் தானே அஜய்? சென்ட் ஜேம்ஸ். சோ நியூ காசல் வர்சஸ் மான்செஸ்டர் சிட்டி. போன சீசன் இந்த கேம் நான் பார்த்தேன். சிட்டி 1-0 போனாங்க. அண்ட் நீங்க திடீர்னு டக்குன்னு குவிக் ஃபயர் 2 கோல்ஸ், செம்ம கம்பேக் குத்திங்க. ஒரு 7 மினிட் கேப்ல ஐ திங்க் 2 கோல். அண்ட் நீங்க போயிட்டீங்க, ஹெட் போயிட்டீங்க. அதுக்கப்புறமா நான் பார்த்தேன் கெவின் டெ ப்ரூய்ன என்ன சொல்றது, வார்ம் அப். ஆமா கரெக்ட், அவன் வார்ம் அப் பண்றது பார்த்தேன். வார்ம் அப் பண்ணிட்டு கரெக்டா உள்ள வந்தான். ஐ திங்க் ஒரு கோல் அண்ட் அசிஸ்டா இல்லன்னா 2 அசிஸ்டான்னு தெரியல. I think ஒரு கோல், ஒன்னு காலுக்கு நடுவுல அடிப்பான், இன்னொன்னு அந்த கடைசி வின்னர்ல. கரெக்ட். யா. சோ அண்ட் நான் பார்த்தேன், ஐ திங்க் நியூ காசல் கடைசி வின் லீக்ல பாத்தீங்கன்னா 2019ல நினைக்கிறேன். அண்ட் பட் போன வருஷம் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, போன வருஷம் நீங்க EFL கப்ல நீங்க ஜெயிச்சீங்க ஆக்சுவலா 1-0. ஸோ
ஓரளவுக்கு என்ன சொல்றது, யூ ஹாவ் பீட்டன் மேன் சிட்டியை தோக்கடிச்சிருக்கோம். அண்ட் மேன் சிட்டியோட ரொம்ப நிறைய த்ரில்லிங்கான மேட்சஸ் நிறைய பார்த்திருக்கேன், எஸ்பெஷலி அந்த 3-3 கேம், அந்த ட்ரிப்பியர் ஃப்ரீ கிக்லாம். ஐ டோன்ட் நோ இஃப் யூ நோ, பட் நான் வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எபிசோட்ஸ் நான் வடலண்டன்ல பண்ணும்போது ஐ செட் ஆர்சனல் எக்ஸிஸ்ட் ஆகலன்னா நான் நியூ காசல் ஃபேன் தான் இருப்பேன், இஸ் வாட் ஐ செட், பிகாஸ் ஆஃப் அந்த 2006 கோல் போடனாலே. So I do still have a soft spot for Newcastle, but அவ்வளவு ரொம்ப சாஃப்டா இருக்க முடியாது, பிகாஸ் நியூ காசல் ஆல்சோ ஒரு வெரி குட் டீம். ஸோ அதனாலதான். பட் எனிவே சென்ட் ஜேம்ஸ் பார்க் வந்து ஒரு சரியான அட்மாஸ்பியர், அண்ட் ஓரளவுக்கு உங்க டீம் எல்லாருமே ஃபுல்லா ஹெல்த்தியா இருக்காங்க. ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கேம்? ஆக்சுவலா நானும் என் ஒய்ஃப் அந்த மேட்சுக்கு போறோம், அதான் அவளோட ஃபர்ஸ்ட் சென்ட் ஜேம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பார்க்கலாம், ஹோப்ஃபுல்லி என்னோட ரெக்கார்டு அங்கே ஸ்டேடியமில் வந்து திங்க் 17 மேட்சோ சம்திங், அதில் வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சோம், அதுவும் கூட பெனல்டிஸ் போய் ஜெயிச்சோம், ஒரு மேட்ச் ட்ரா, மீதி 15-16 ஏதோ ஒன்று தோத்துருக்கோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஏன்டா வர அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் அந்த ரெக்கார்டு படி பார்த்தாலே நாங்கள் கண்டிப்பாக தோப்போன்னு தோணுது. அது தவிர கூட ஐ திங்க் நாங்கள் ஆடுறத பார்த்தேன்னு வச்சுக்கோ, ரொம்ப ஈஸியாக வந்து நிறைய டீம்ஸ் ஆர் ஏபிள் டு யூனோ லைக் எங்களை சுற்றி பில்ட் பண்ணி சான்சஸ் ஸ்கோர் பண்ண முடியுது, ஆர் அட்லீஸ்ட் தே ஆர் ஏபிள் டு ஈஸிலி டேக். ஸோ இந்த சீசன் வந்து இந்த 4-3-3 வந்து எங்களை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க இந்த ப்ரூனோ, ஜோயலன்டன் யார் வேணா ஆட்டட்டும், டோனாலி ஆர் விலக் ஆர் லாங் ஸ்டாஃப், அவங்க வந்து தே லீவ் அ லாட் ஆஃப் ஸ்பேஸ் பிட்வீன் தெம் அண்ட் த டிஃபெண்டர்ஸ். ஸோ அவங்க அந்த 2 ஹாஃப் ஸ்பேஸ்ல வந்து ஆடினாங்கன்னு வச்சுக்கோ, நிறைய சிட்டி அங்கதான் ஆடுவாங்களே. ஸோ டிப்ராய்னா வெனி அந்த ரிட்டர்ன் வெனி கேம்ல அந்த 20-25 நிமிஷம் ஆடின கேம் வந்து அவன் ஆக்சுவலா கரெக்டா அவன் வந்து பயங்கரமா அந்த கேம்ல தான் நல்லா எங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆச்சு. அது வரைக்கும் ஒரு அளவுக்கு ஆடிட்டு இருந்தோம், அவன் கரெக்டா அந்த ஸ்பேஸ் அங்க போய் உட்காந்தான். ஸோ அந்த 2 கோலுமே அவன் கரெக்டா அந்த சைட்ல இருந்தா அங்கிருந்து தான் he started spraying balls and he kind of influenced the game. ஸோ இந்த தடவையும் ஐ திங்க் நாங்கள் ஆடுறபடி பார்த்தா ரொம்ப பெரிய ஹோப்ஸ்லாம் இல்லை எனக்கு, ட்ரா கிடைச்சா நல்லது, பட் ஐம் ஃபியரிங் த வர்ஸ்ட். ஓகே, எனக்கு என்னன்னா அஜய், போன வாரம் எனக்கு ஷாக்கா இருந்தது அஜய், ஃபுல்லம் நீங்க தோத்தது. ஐ ரியலி டிடன்ட் see that, ஈவன் தோ நம்ம ஃபுல்லம் வந்து நல்லா ஆடிட்டு இருக்காங்க இந்த சீசன். ஐ தாட் ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ் ஐ திங்க் நியூகாஸ்ல் will find their rhythm, அந்த மாதிரி தான் யோசிச்சேன். ஸோ அங்கதான் எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டா இருந்தது, என்னடா ஃபுல்லமோட தோக்குறாங்களே, ஃபுல்லம் ஆர் அ டீசென்ட் டீம், பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா நியூகாஸ்ல் ஹேவ் a lot of quality on the pitch to win that game, அந்த மாதிரி தான் நான் யோசிச்சேன். ஸோ பட் இன்ஜுரிஸ் ஏதாவது கன்சர்ன் இருக்கா இந்த கேம் போறதுக்குள்ள? as usual வில்சன் வந்து இதுல இருந்தாதான், இப்ப அது பேர் இன்ஜூர்ட் இல்லாம இருந்தாதான் நம்ம வந்து ஆச்சரியப்படுறோம். கரெக்ட், right? So அவனை தவிர I think Botman is a long-term injury, Lascelles is a long-term injury, Target is also slightly further away. So I think இந்த 4 பேர் தவிர மீதி எல்லாருமே I think more or less there. But நான் நீ இந்த ஃபுல்லம் கேம் சொல்றேன்ல, அதுல ரொம்ப பெரிய எனக்கு சர்ப்ரைசிங்கா இல்லை, ஏன்னா நாங்க as a fan base we were expecting it, like ஏன்னா நாங்க ஆமா I think நம்ம முன்னாடி இந்த ரிவ்யூ எபிசோட்ல கூட சொல்லியிருந்தேன் that ரொம்ப மோசமா ஆடிட்டு இருக்கோம். அந்த மோசமா ஆடினதுக்கு வந்து there's only so long you can go with that luck. இல்ல நம்ம எல்லாருமே மான்செஸ்டர் யுனைடெட் ஆட முடியாது, ஒரு சீசனே மோசமா ஆடி வந்து 6வது 7வது 8வது எல்லாம் முடியும், பசங்க கோச்சுக்கு போறானுங்க. நான் சொல்றேன் நான் இந்த சென்ஸ் தட் ரொம்ப ஆடினது வந்து I think it had to catch up. So the Fulham game கரெக்டா வச்சு செஞ்சுட்டாங்க எங்களை. இல்ல யூ நோ வை, நான் நியூகாஸ்ல் பத்தி பேசிட்டே இருக்கேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, பட் என்னன்னா நீங்க உல்வ்ஸோட ஒரு செம்ம கம்பேக் கொடுத்தீங்க. சோ ஐ தாட் ஓகே, ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்த கான்பிடன்ஸ் ஆர் அந்த வின்னிங் ஃபார்ம் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும்னு எனக்கு தோணுச்சு, ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி. அண்ட் ஐ தாட் ஓகே, உல்வ்ஸ் ஆர் a serious team தான். I mean especially they were playing really well அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம். ஸோ அதனாலதான் எனக்கு அந்த ரிசல்ட் கொஞ்சம் ஷாக்கிங் ஆனது. பட் and you beat Spurs also, man. Spurs on ஜெயிச்சிங்க. ஸோ ஐ டோன்ட் நோ if you looked at it, நாங்க ரொம்ப மோசமா தான் ஆடணும். ஸோ அந்த 10 minute brilliance in Wolves, Spurs I think it was just capitulation from their side. நாங்க ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ணல.
சுடுகாடு மாதிரி தான் அவங்களுக்கு, எஸ்பெஷலி சென்ட் ஜேம்ஸ்லாம் வரும்போது. ஆமா. அந்த அந்த விதத்துல பார்த்தேன்னா ஐ திங்க் எங்களோட ஃபார்ம் இஸ் நாட் பீன் கிரேட். நாங்க இன்னும் ஸ்டில் ஸ்டார்டிங் 11 என்னன்னு ஐடியா இன்னும் ஃபிகர் அவுட் பண்ணல. பார்ன்ஸ் அண்ட் கார்டனோட இது என்ன, பிளஸ் வந்து 4-2-3-1 நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கான் with Trippier inverting. So then a lot of things that he's still trying to figure out. Again, it is just another step in Eddie Howe's and the evolution journey, learning journey ன்னு கூட சொல்லிக்கலாம்ல. So இப்பதான் வந்து he seriously reckoned as a top table coach இல்ல, அவனுக்கு இப்போ அடுத்த level he has to kick on. So கண்டிப்பா ஓகே, நீங்க fearing for the worst ன்னு சொல்லிட்டீங்க, பட் எப்படி பார்த்தாலும் கேட்டதாகணும், அவங்க prediction என்ன கேமுக்கு? I want to say 1-2. Okay. City will win. I think we might score on the counter, like போன வருஷம் அதே மாதிரி தான் ஸ்கோர் பண்ணோம். அதுக்கு மேல என்ன வந்தாலும் டிராலாம் வந்ததுன்னா, அதான் விட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஏற்கனவே 2-3 தடவை ஷட்டை இல்லாம சுத்தி இருக்கேன் அந்த ஊர்ல. கண்டிப்பா ஷர்ட்டை ஊத்திட்டு பாதிக்கு அந்த கும்பலோட கோவிந்த ஆயிட வேண்டியதுதான் அங்க. கண்டிப்பா நியூ காசில் பேலேலோட தான் ஃபுல்லா ஸ்டேடியம்ல. என்ன சொல்றீங்க? சாரி, நியூ காசில் பிரவுன் ஏல் அது. பிரவுன் ஏல். எஸ் நியூ காசில் பிரவுன் ஏல், மை பேட். யா ஓகே. I think listen, especially St. James Park fans அவனுங்க வந்து up for itனா I think அதுவே வந்து ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு டிரான்னு சொல்லணும் தான் இருக்கு, பட் சிட்டி இருக்கிற ஃபார்ம்ல வந்து தெரியல. பட் யூ நோ வாட், நான் வந்து இந்த ப்ரெடிக்ஷன் வந்து ஹார்ட் ஓவர் மைண்ட் ப்ரெடிக்ஷன் தான் போறேன். ஐ அம் கோயிங் ஃபார் அ டிரா. Come on Jordies, let's see what happens. நான் வந்து let's see it's going to be a tough draw. I'll say 2-2 draw. பாப்போம் என்ன நடக்குது. Nice. All right. அடுத்தது வந்து let's go to Old Trafford bro. Old Trafford போவோம். இன்னைக்கு தான் இப்போதான் நம்ம பேசணும். Old Trafford Manchester United 1-1 against FC 20. ஒரு 1 hour நல்லா கேமே முடிஞ்சுது. தெரியல, ஏதோ பார்த்தேன், ஃபுல்லா பார்க்கல. அவங்க கோலுக்கு வந்து ஒரு எக்ஸ்ல பார்த்தேன், எக்ஸ்ன்னு சொல்ல வச்சுட்டானுங்க பாருங்க, ட்விட்டர்ல வந்து பார்த்தேன். அந்த கோல் அவ்வளவு ஈஸியா இருந்தது. ஏதோ லிட்டரலா மிட்ஃபீல்ட்ல இருந்து ரன் பண்ணி லிட்டரலா நைஃப் த்ரூ பண்ற மாதிரி இருந்தது போல அந்த கோல். தெரியல, லிட்டரலா ஸ்டோரி ஆஃப் மான்செஸ்டர் யுனைடெட் மாதிரி தான் இருக்குது. பட் மான்செஸ்டர் யுனைடெட் அட் ஹோம் பிளேயிங் அகேன்ஸ்ட் டாட்னம் ஹாட்ஸ்பர். அண்ட் டாட்னம் ஹாட்ஸ்பருக்கு ஆக்சுவலா ஒரு நல்ல ரெக்கார்டே இல்ல ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல. எனக்கு சத்தியமா தெரியல எப்போ ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல ஜெயிச்சாங்க கூட. ஐ திங்க் மொரினியோ டைம்ல தான் ஜெயிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஐ டோன்ட் திங்க் எங்க யாருக்கு கோச் பண்ணும்போது. கரெக்ட், அதுவும் நல்ல கேள்வி. ஐ திங்க் மொரினியோ ஃபார் டாட்னம் ஹாட்ஸ்பர். இப்பதான் வச்சிருக்கேன். ஐ திங்க் 1-6 அந்த கேம் ஞாபகம் இருக்கு, அந்த கோவிட்ல அந்த கேம் தான். ஐ திங்க் அதுதான் கடைசியான வின்னு நினைக்கிறேன் அட் ஓல்ட் ட்ராஃபோர்ட். அது கொஞ்சம் ஃப்ரீக்கிஷா இருந்தது இந்த கேம் ஆக்சுவலா. கரெக்ட், பயங்கர ஃப்ரீக்கிஷா இருந்தது. யுனைடெட் ஸ்டில் ஹேவன்ட் ஃபவுண்ட் தி ரிதம். ஸ்பர்ஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் பாத்தீங்கன்னா, நாங்க வந்து எங்க philosophy we will die by our philosophy அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருக்கானுங்க. சோ இந்த கேம் எனக்கு எப்படி கால் பண்ணணும்னு கூட தெரியல. சோ அது I leave it to you அஜய். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஐ திங்க் போன கேம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிறிஸ்டல் பேலஸோட மேன்செஸ்டர் யுனைடெட் நல்லா ஆடின மாதிரி தோணிச்சு எனக்கு. ஏன்னா அவங்க வந்து நிறைய நல்லா ப்ரெஸ் பண்ணாங்க அண்ட் என்ன சொல்றது, ஒரு கொஹெசிவா ஆடினாங்க. ஓகே, பில்டப் பிளேல இருந்து எல்லாமே நல்லா இருந்தது. கிறிஸ்டல் பேலஸ் மாதிரி ப்ரெஸ் பண்ற டீம் கிட்ட இவங்க வந்து அவங்க கிட்ட போயிட்டு அவன் பொருள் எடுத்து அவனே போடுறான்ற ரேஞ்சில் வந்து இவங்க ப்ரெஸ் பண்ணி அவங்கள வந்து மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ண வச்சாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பயங்கர ரெஃப்ரெஷிங்கா இருந்தது பாக்குறதுக்கு. பட் நீ சொல்றபடி பார்த்தா இந்த கேம் திருப்பி FC 20யோட வந்து திருப்பி இட்ஸ் ஆல்மோஸ்ட் கான் பேக் டு பழைய என்ன சொல்றது, பழைய ஸ்டோரி மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனா இந்த கேம்ல டெஃபினட்டா கோல்ஸ் இருக்கும். ஏன்னா ரெண்டு டீம்ஸுமே ஆர் செட் அப் டு கன்சீட் கோல்ஸ். ஸோ அப்படிப்படி பார்த்தேன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மான்செஸ்டர் யுனைடெட் வில் நிக்கெட்னு தோணுது. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ஹைலைன் ஆடுவாங்க. அவங்க வந்து இந்த கிறிஸ்டல் பேலஸ்ல கூட கரெக்டா அமாத் அண்ட் கர்னாச்சோ யூஸ் பண்ணாங்க, ரைட்? ஸோ ஜர்க்ஸி கூட ஐ திங்க் இஸ் லுக்கிங் வெரி டீசென்ட். ஸோ வெரி டீசென்ட் ஸ்ட்ரைக்கர். ஸோ ஐ திங்க் அவனை வந்து இந்த ஒன் ஆஃப் த சென்டர் பேக்ஸ் ஆக்கியூபை பண்ண வச்சு வைட்லேருந்து ஆடினாலும் ஆடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சுக்கும் ஐ வாண்ட் டு சே மான்செஸ்டர் யுனைடெட் வில் வின் 3-2 அந்த மாதிரி இருக்கும் ரிசல்ட். ஏன்னா ரெண்டு டீமே ஈஸியாக கோல்ஸ் கன்சீட் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது.
ஐ திங்க் யூ ரைட் அஜய். நானும் அதுதான் சொல்ல போறேன். பிகாஸ் ரொம்ப எண்ட் டு எண்டா இருக்கும். இவனுங்க சத்தியமா சொல்றேன், இந்த கேம் பார்க்க இட் வில் பி த பெஸ்ட் கேம் டு வாட்ச் திஸ் வீக்கெண்ட் எனக்கு தோணுது. எண்ட் டு எண்டா இருக்கும். இவனுங்க கவுண்டர்ல ஆடுவானுங்க, அவனுங்க லைக் அவனுங்க ஹைலைன் எஃப்சி ஆஸ் யூ நோ. ஸோ ஐ திங்க் நான் வந்து ஐ தாட் வில் பி லிட்டில் க்ளோஸ். நீங்க 3-2 சொல்லிருக்கீங்க, ஸோ ஐல் சே 2-1 just to say different, but I think the result will be the same. Spurs வந்து like I said, இவனுங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரெக்கார்டே இல்ல Old Trafford. It has been very bad actually Old Trafford. So okay, let's move on to the next game. Let's go to Arsenal versus Leicester at Emirates Stadium. Leicester poor form as நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. Leicester கொஞ்சம் ரொம்ப போரா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஐ திங்க் ஸ்டீவ் கூப்பருக்கும் வந்து நிறைய ப்ரெஷர் இருந்திருக்கு. நேத்தி ஒரு ஃபேன்லாம் வந்து வேற இன்வைட் பண்ணிக்கிறான் பிட்ச்ல. அவங்க வால்சாலோட ஆடும்போது பெனல்டிஸ்ல எப்படியோ ஜெயிச்சிட்டானுங்க. பட் தட்ஸ் நாட் நைஸ் டு சி, எஸ்பெஷலி அந்த ஃபேன்லாம் வந்து இன்வைட் பண்றதுலாம். ஸோ அண்ட் லெஸ்டர் பாத்தீங்கன்னா ஆர்சனல் ஹவ் நாட் லாஸ்ட் அகேன்ஸ்ட் லெஸ்டர் இந்த லாஸ்ட் 5 மீட்டிங்ஸ். எல்லாமே 5 wins தான். அண்ட் ஐ சார்ட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் த சேம். அண்ட் மக்களே, இந்த எபிசோட் ரெக்கார்டிங்க்கு வந்து ஐ திங்க் இந்த ப்ரீவியூ வந்து நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்து வரும். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன் ஃபார் தட். So, Ajay, how do you see this game going? So, I think obviously Arsenal will win. But what I expect, Arsenal will, I think Arsenal மாத்திரம் இல்லை, எல்லா பெரிய டீம்ஸுமே இப்போலேருந்தே வந்து கேம் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து முன்னாடிலாம் வந்து ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச்ல தான் வந்து யூ வில் சி அந்த மாதிரி. இப்போ வந்து லைக் எல்லாருமே வந்து ஃபுல் டீம் எல்லா மோஸ்ட் கேம்ஸ் கேரபாவ் கப் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணலன்னா இந்த மாதிரி சின்ன பிளேயர்ஸ் ஆர் அப் அண்ட் கமிங் பிளேயர்ஸ் இறக்கி அந்த மாதிரி ஆடும். பட் ஐ திங்க் தேர் குட் பி 1 or 2 people that he might rest. அதுக்கு அடுத்த வாரம் அடுத்த வீக் ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் இது ஆடுறீங்களா, சாம்பியன்ஸ் லீக் திருப்பி ஆடுறீங்கல்ல? ஆமா, ஓரளவுக்கு ஐ திங்க் we have 4 home games. அண்ட் இருக்கிற கேம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் இந்த வாரம் லெஸ்டர் as you know, எப்போ ஃபிக்ஸ்சர்லாம் வரணுமோ அப்போ வராது. ஓகே, we play Leicester, then we play PSG at the Emirates. PSG அவே இல்ல எமிரேட்ஸ்ல. Yeah, at Emirates. So I think இப்பவே வந்து he might already start doing some game management. 68th minute-ல இருந்து பிளேயர் எடுத்துருவான். So அந்த மாதிரிலாம் I think it might happen. So it won't be a proper trashing. ஒரு 4-0 5-0 அப்படின்னு இல்லாம ஒரு 2-0 I think for sure clean sheet வைப்பீங்கன்னு தோணுது, even if it's body. So தெரிஞ்ச வரைக்கும் 2-0 ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறேன். Yeah, I think it's the same too. நானும் வந்து ரொம்ப பெரிய ஸ்கோர் லைன்லாம் எதிர்பார்க்கல. I think ஒரு 2-0 ஜெயிச்சுட்டு just get the win, keep a clean sheet and move on. அவ்வளவுதான். And yeah, rotation வேணும்னா if you want to rotate a few players, why not? Might as well rotate. All right, அடுத்த கேம் வந்து let's go to Goodison Park. Goodison Parkல வந்து எவர்டன் vs Crystal Palace. எவர்டன் பாத்தீங்கன்னா do you think நியூ மேனேஜர் பவுன்ஸ் பார்த்திருக்கோம், நியூ ஓனர்ஷிப் பவுன்ஸ் பாப்போமா எவர்டனோட? கண்டிப்பா. ஓகே, குடிசன் வேற. ஐ திங்க் எனக்கு வந்து நாங்க வந்து ஆஷ்லி போறான்னு சொன்ன உடனே நாங்க அந்த கேம் எப்படி ஆடணும்னு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ரைட், அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் ஆச்சு அவன் ஆக்சுவலா வந்து இவங்களை அப்ரூவ் பண்றதுக்கு. ப்ராபப்லி ஒரு 2-3 வாரத்திலேயே அப்ரூவ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. ரைட், ஏன்னா இவங்க வந்து வெரி எஸ்டாப்ளிஷ்ட் ஓனர்ஷிப் குரூப். இட்டலியில கூட ரோமாவோட இவங்க தான் ஓனர்ஸ்ல. ஸோ ஐ திங்க் இட் வில் பி a great atmosphere. எவர்டன் பார்த்தா கூட ஐ திங்க் ரொம்ப நல்லா தான் ஆடிட்டு இருக்காங்க. ரைட், ரொம்ப மோசமாலாம் ஒன்றும் ஆடல. கடைசி ஒரு 20 நிமிஷம் அவங்களால they just gassed out. கேம் மேனேஜ்மெண்ட் கூட சொல்லிக்கலாம், which is ஷாக்கிங்கா இருக்கு. ஷான் டேஷ் வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் டிசிப்ளின்டா இருப்பாரு அவரோட டீம்லாம். ஸோ அதுதான் எனக்கு புரியல. ஏன்னா அவங்க சென்டர் பேக்ஸ் இல்ல. ஸோ சென்டர் பேக்ஸ் இல்லாதனால நீ இந்த வருஷம் இஃப் யூ see them play, அவங்க வந்து லைக் யூஷுவல் ஷான் டேஷோட டீம் செட்டப் பண்ற மாதிரி செட்டப்லாம் பண்ணல. ஸோ அவங்க வந்து லிட்ரலா வந்து என்ன சொல்றது, வெரி அக்ரெசிவ். நிறைய வந்து they are playing forward football, front foot football. So அதனால பார்த்தேன்னா ஐ திங்க் டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துல கோல் ஸ்கோர் பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு தோணுது எனக்கு. இந்த பவுன்ஸ்ல அப்படியே கேபிட்டலைஸ் பண்ணி ஏர்லியா ஸ்கோர் பண்ணி திருப்பி இன்னொரு கோல் அடிப்பாங்கன்னு தோணுது. ஸோ ஐ திங்க்
கன்சீட் பண்ணுவாங்களா இல்லையான்றது தெரியல. ரைட். ஏன்னா அவங்க வந்து கடைசி 10 நிமிஷத்துல நிறைய கோல் கன்சீட் பண்றாங்க. ஏன்னா சப்ஸ்டியூட்ஸ் பண்ண மாட்டேன்றான். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ திங்க் இட் வில் பி 2-1 கிறிஸ்டல் பேலஸ். கடைசியா ரொம்ப அந்த என்ன சொல்றது, ஒரு நெயில் பைட்டிங் ஃபினிஷ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் வந்து கோல் அடிப்பாங்களா மாட்டாங்களான்னு கிறிஸ்டல் பேலஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, யா ஐ திங்க் யூ ரைட். புது ஓனர்ஷிப் ஒரு மாதிரி ஒரு ஐ திங்க் இந்த சீசன்ல they move into the new Goodison Park too. Sometime halfway. அடுத்த சீசன் தானா? ஓகே. ஸோ ஐ திங்க் ஓனர்ஷிப் வந்து ஐ திங்க் ஒரு நல்ல டைம்ல தான் வந்திருக்கு. அண்ட் ஆக்சுவலா அஜய் உங்ககிட்ட தான் கேட்கணும், who was worse, மஷீரி ஆர் உங்கால மைக் ஆஷ்லி? ஓ கண்டிப்பா நாங்க தான். யா ஐ திங்க் பிகாஸ் ரெலகேஷன்லாம் இருந்ததுல ஐ திங்க் மைக் ஆஷ்லியோட 2 ரெலகேஷன். ஸோ அவன் வந்து when what do you call it, Ashley took over, we were the statistically the 4th or 5th best team in England. கரெக்ட். பாடியூ இருக்கும்போது அப்போ பாடியூலாம் இல்ல, கெவின் கீகன் இருக்கும்போது. ஓகே, கீகன். early 2000s இது. யா இல்ல mid 2000s. ஓகே ரிட்டையர் ஆனா I think 2006ல ரிட்டையர் ஆனா. ஸோ 2007ல he took over. ஸோ அப்போ வந்து we were 5th best team. ஸோ நம்ம வந்து இப்போ டாட்னம் வேற யார் இப்போ திடீர்னு சிட்டிலாம் வந்து ஒரு டீமே கிடையாது இப்போ, ரைட்? ஸோ இப்போ வந்து டாட்னம், எவர்டன், நாங்க வந்து in that mix right after நார்தர்ன் ராக் டைம் போல அதெல்லாம் அந்த ஸ்பான்சர்ஷிப்பா ஐ திங்க் அது ஜஸ்ட் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஓகே அந்த டைம் தான் அது. ஸோ அப்போ வந்து இவன் தான் he took over. 14 வருஷம் அந்த வனவாசம் மாதிரி எங்களை கூப்பிட்டு போயிட்டு 2 ரெலிகேஷன் பார்த்து, அதுவும் ஐ திங்க் போகும்போது கூட கடைசியா இன்னொரு 10 மில்லியன் 15 மில்லியன் வாங்கிட்டு போனான். மஷீரி வந்து அட்லீஸ்ட் அவனுக்கு தெரியுது அவனுக்கு செட் ஆகல, அவனுக்கு வராது அப்படின்னு தெரிஞ்சுட்டு, although he's been like ரொம்ப bad decisions, executive bad decisions, manager overpaying for players, எல்லாமே poor, but at least he's realized this faster and என்ன சொல்றது 2 வருஷமா சேல்ல இருக்க கிளப். Okay. Yeah, correct. Yeah, he's been wanting to sell the club for a while. Yeah. And he's not been greedy. So அந்த விஷயத்துல பார்த்தனா I think he's slightly better than Ashley, but நீ Everton fan கிட்ட பேசினா they'll have a different perspective. And they didn't get relegated. So அந்த அது escape ஆயே வந்து இப்படியே தப்பிச்சிட்டானு with points deduction too. So yeah, very impressive. Correct. But all right. அடுத்த கேம் வந்து உன்னோட prediction என்னடா? Oh yeah, sorry. நான் கொடுக்கலல. நான் வந்து actually I'll go for this. I'll go for a தெரியல எனக்கு ஆலிவர் கிளாஸ்னர் வந்து அவனும் நல்ல மேனேஜர் and but he hasn't started well this season. I'll say 1-1 draw. All right. Let's go to Forest Stadium. Nottingham Forest versus Fulham. நம்ம ஆல்ரெடி Fulham பத்தி பேசிட்டோம். Fulham have started this season really well. As உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், போன வாரம் நீங்க ஆடினீங்க அவங்களோட. ஃபாரஸ்ட் on the other hand also have actually started this season very well because I don't think ஃபாரஸ்ட் வந்து இன்னும் ஒரு கேம் கூட ஜெயிக்கல. 5 கேம்ல 3 டிரா, ஒரு 3 டிரா 2 வின். ஆமா, ஒரு கேம் கூட not lost. ஒரு கேம் கூட தோக்கல அவங்க. கரெக்ட். அதுவே வந்து ஷாக்கிங்கா இருக்கு. சம்பவம் வேற பண்ணாங்களே 1-0. ஆமா, லிவர்பூலோட போயிட்டு 55 வருஷமா ஜெயிக்கவே இல்லை அந்த ஸ்டேடியம்ல, ஜெயிச்சிருக்கானுங்க. சோ அது வந்து ஒரு பயங்கரமான. இன்னும் அதே மாதிரி வுல்ஸ் கொண்டு போயிட்டு லிவர்பூல்ல பண்ணான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அதே ஸ்ட்ராட்டஜி, அதே ஃபார்முலா கொண்டு போய் திருப்பி அப்ளை பண்ணான். கரெக்ட். ஆனா ஒர்க் ஆச்சு இந்த தடவை கூட. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது செம்ம கேமா இருக்கும். இந்த சென்ஸ் தட் 2 பேருமே நல்லா ஆர்கனைஸ்டா இருக்காங்க. நாங்க வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டும் கரபாவ் கப் விளையாடணும். So அந்த கேம் கூட we were second best. So Nottingham Forest played better than us. அவங்களோட நிறைய நல்ல பிளேயர்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்களோட அந்த அது பேர் என்ன, சென்டர் பேக் பேரிங் ஆஃப் முரிலோ அண்ட் மிலிங்கோவிச். ஆமா ஆமா, செம்ம பார்ட்னர்ஷிப் மாதிரி இட்ஸ் ஃபார்மிங். ஸோ செம்ம சாலிடா இருக்காங்க. ஸோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் it will be hard to call because Nottingham Forest is playing at home. I want to say 2-1 to Forest. Nottingham Forest தானே இது கேம்? ஹோம் the Forest Stadium தான். Correct. Forest, sorry, the City Ground, my bad. City Ground, correct.
So yeah, I think you're right. Forest வந்து ஆக்சுவலா போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எப்போ ப்ரோமோட் ஆனாங்களோ அப்போல இருந்து ஹோம் ஃபார்ம் வந்து நல்லா தான் இருந்திருக்கு ஆக்சுவலா. அதுதான் வந்து அவங்கள லிட்டரலா இந்த டிவிஷன்லயே வச்சிருக்கு. கரெக்ட். So I'll also go for a Forest win. I'll go for a cheeky 1-0. Nice. All right. Next game. Let's go for a London derby போவோம். Brentford versus West Ham. West Ham போன வாரம் ரொம்ப கேவலமா ஆடினாங்க அஜய். அண்ட் எஸ்பெஷலி கன்சிடரிங் எவ்வளவு காசு செலவு பண்ணிருக்காங்க வெஸ்ட் ஹாம். ஐ திங்க் அது ரொம்ப அண்டர் தி ரேடர் போகுது. நிறைய செலவு பண்ணிருக்காங்க அண்ட் நிறைய எக்ஸாக்ட்லி. ஸோ நிறைய பிளேயர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் அந்த அவுட்புட் வந்து காட்ட மாட்டேங்குது பேசிக்கா. அண்ட் நீ நிறைய நிறைய செலவு பண்ணிருக்காங்கன்ற, பட் அவங்களுக்கு வந்து நம்ம சொல்றோம்ல, தட் இஸ் ரைஸ் வந்து 100 million ஹோம் கிரவுண்ட் பிளேயர். ஹோம் கிரவுண்ட் பிளேயர்னு வருமா தெரியல. அவன் செல்சில இருந்து போனா, சோ அது வந்து ரொம்ப டூபியஸா. இல்ல ஹோம் கிரவுண்ட் தான். இங்கிலீஷ் கூட இல்ல. சோ இங்கிலீஷ், பட் அவங்க வாங்கின எவ்வளவுக்கு வாங்கினாங்கன்னு தெரியல. இதுவா அகாடமிக்கு மூவ் பண்ணானா இல்லாட்டி இதுல மூவ் பண்ணானா ஞாபகம். அவன் ஏர்லியா தான் மூவ் பண்ணான். சோ அவன் 13-14 வயசுல தான் மூவ் பண்ணான். சோ அந்த அகாடமி டைம்ல தான் மூவ் பண்ணான். சோ அந்த டிரான்சிஷன் டு ஃபர்ஸ்ட் டீம் அது வெஸ்ட் ஹாம்ல தான் நடந்தது. ஓகே. சோ அப்பனா வந்து ஐ திங்க் எல்லாம் 100 மில்லியன் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான். ஸோ அந்த சைக்கிளில் இதான் லாஸ்ட் வருஷம். ஸோ டெஃபினட்டாக ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும், இல்லாட்டி வேஸ்ட்டு. ரைட். ஸோ அதனால தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஹைலைன் ஆடுறாங்க, பயங்கர ஓப்பனாக இருக்கு. டாக்டிக்கலி ரொம்ப போராக இருந்தது செல்சியோட. மேன் டு மேன் போனாங்க. அண்ட் கரெக்டாக வந்து ஆனால் அந்த மேட்ச் அப்ஸ் கரெக்டாக இல்லை. ஸோ அந்த ஸ்லோவாக ஓடுற டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் வந்து ஜாக்சனோட பேக் பண்ணாங்க. கியூடோ வந்து they paired with Jackson. ஆப்வியஸா வந்து அது ஃபெயில் ஆகிறதுக்கு தான் இட் இஸ் செட் அப்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய எரர்ஸ் ஃபுல்லாக இருந்தது. 20th மினிட்ல மேன் மாத்தினா, between 20 and 30 திருப்பி அந்த ஹாஃப் டைம்ல மாத்தினா, அப்புறம் 60 ஒன்றும். ஆனால் ஒண்ணுமே மாறல, ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. ஐ திங்க் they were unlucky with one penalty decision. அது கிடைச்சிருக்கணும், அது 2-1 ஆயிருக்கும். அது மேபி மாத்திருக்கலாம், பட் தெரியல. Yeah, and also the இது பார்த்தனா how Chelsea played. Chelsea kind of overloaded the forward line with fast players. Yeah, like cope up பண்ண முடியல. So misprofiling இருக்குல்ல of players. வான் பிசாக்கா வாங்கிட்டு வான் பிசாக்கா வந்து ஹோல்டிங் ஃபுல் பேக்கா வைக்காம அவனை வந்து அட்வான்ஸ் பண்ண வச்சது வந்து பயங்கர லைக் இட் இஸ் வெரி வியர்ட். ஸோ அந்த மாதிரி நிறைய மிஸ்ப்ரொஃபைலிங் பண்ணி ரொம்ப மட்டமா செட்டப் பண்ணான். ஸோ ஐ திங்க் இந்த டீம் suffered because of Lopetegui. And in the GTEC stadiumல வந்து பேர் என்ன, தாமஸ் பிராங்க் வந்து ஃபுல்லா எல்லாரையுமே பயங்கர டைரக்டா ஆடுவாங்க. ஐ டோன்ட் நோ if West Ham can actually cope up. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எம்பூமா அட்லீஸ்ட் ஒரு கோல் அடிப்பான், இல்லாட்டி 2 கோல் அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இன்ஃபேக்ட் ஐம் கோயிங் ஃபார் a 3-1 victory to Brentford. Okay. And also இந்த டீடைல் மறந்துட்டேன், EFL கப் கூட ஆடிருக்காங்க வெஸ்ட் ஹாம். நேத்து 5-1 தோத்துருக்கானுங்க. சோ ரொம்ப மோசமா இருக்கு ஃபார்ம் ஆக்சுவலா. ரெட் கார்ட்லாம் வாங்கி ஆல்வரஸ் ரெட் கார்ட் 76 minutes. It's been really poor from the first manager that could be sacked. I think so. இதே ரேட்ல போயிட்டு இருக்கா பிகாஸ் with what அவனுங்க பேக்கிங் கூட பண்ணிருக்கானுங்க. with Somerville, Fulkrug நிறைய பிளேயர்ஸ் வாங்கிருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி கூட வந்து உன்னால ரிசல்ட்ஸ் வர முடியலன்னா ஐ திங்க் டெஃபினெட்லி ஹி குட் பி சாக். அண்ட் இந்த கேமுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட். Brentford and West Ham have not drawn any of their last 9 games. ஸோ கண்டிப்பா வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு வின்னர் தான். ஐ திங்க் I'll go for Brentford as well. I'll go for Brentford. I'll go for எனக்கு இன்னொன்னு வந்து வெஸ்ட் ஹாம் கிட்ட இந்த கோல்ஸ் கூட அவ்வளோ வரமாட்டேங்குது ப்ரோ. லைக் முகமது குதூஸ் நல்லா தான் ஆடிட்டு இருக்கான், பட் they're not able to produce goals for some reason. Actually, I'll go for with players are very good. Bowen, Kudus, Somerville, எல்லாமே நல்ல players, but கிளிக் ஆக மாட்டேங்குது. கரெக்ட். ஸோ நான் வந்து இன்ஃபேக்ட் I'll go for a clean sheet. Brentfordலாம் நம்பி ஒரு clean sheet போறேன்னு பாத்துக்காதீங்க. ஸோ 2-0 to Brentford. நான் FPL ஆடுறது இல்ல ப்ரோ, நீங்க வேற. FPL ஆடுறது இல்ல. I am anti FPL. ஏன்னா மத்தவங்க டீம்ஸ் எல்லாம் மத்தவங்க டீம் பிளேயர் எல்லாம் நம்ம டீம்ல போடணும்ல, அதுக்காகவே நான் அந்த டீம் அந்த FPL ஆடுறது இல்ல. நைஸ். சோ யா, ஆல்ரைட். Brentford versus West Ham. ஓகே, 2-0 நானு, நீங்க 3-1 சொல்லிருக்கீங்க. யா, ஆல்ரைட்.
let's go to the next game. Let's go to Chelsea versus Brighton, bro. Chelsea, bro, going under the radar, bro, little bit. கொஞ்சம் அப்படியே பிக்கப் பண்ணிட்டே இருக்காங்க நல்லா பாயிண்ட்ஸ். ஜாக்சன்லாம் வர நல்லா ஆடிட்டு இருக்கான். அதுவே ஷாக்கிங்கா இருக்கு சொல்றதுக்கு. ஃபினிஷ்லாம் பண்றான், அதுதான் வந்து பயங்கரமான விஷயம். அண்ட் யூஸ்வலா செல்சி பாத்தீங்கன்னா ஐ திங்க் தே ஹேவ் அ வெரி குட் ரெக்கார்ட் அகேன்ஸ்ட் பிரைட்டன் ஈவன் தோ வென் தே வர் பேட். ஐ திங்க் ஒரே ஒரு வாட்டி தான் தோத்தாங்க பிரைட்டனோட 2023ல. ஸோ யா, நியூ செல்சி அந்த மரெஸ்கா ஓரளவுக்கு அண்டர் த ரேடார் நான் சொன்ன மாதிரி. அண்ட் யா, நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கேம்? பிரைட்டன் ஹவன் லாஸ்ட் இயர்ல யா, பிரைட்டன் கூட தோக்கல, டிராஸ் தான் நிறைய. கடைசி ஒரு 2-3 கேம் டிரா தான் ஃபுல்லா. யா, ஐ திங்க் திஸ் இது வந்து என்ன சொல்றது, இந்த ஹூஸ்லர் வந்து இனிமேல் தான் 4-5 கேம் வந்து செம்மையா இருக்க போகுது, ரைட்? அவன் எவ்வளவு குட்ன்னு பாக்குறதுக்கு வந்து இந்த வந்து ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். போன கேம் வந்து இந்த 2-2 டிரா வந்து வாஸ் வெரி ஃபிளாட்டரிங் டு them இந்த சென்ஸ். அவ்வளோ நல்லா அவனும் ஆடல, கடைசியா எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க, ரைட்? ஸோ அந்த அப்படி பார்த்தேன்னா வந்து இந்த செல்சியோட வந்து ஐ வாண்ட் டு சே இவங்க இருக்கிற ஃபார்ம்ல இவங்க என்ன சொல்றது, அந்த ஃபார்வர்ட் லைன் பேசாவி பிரைட்டன், ஐ திங்க் இட் வில் பி அ டாக்டிக்கல் பேட்டில். ரெண்டு மேனேஜர்ஸ்மா வெரி டாக்டிக்கல். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா இட் வில் பி அ ட்ரான்னு தோணுது. இட் குட் பி அ ஸ்கோரிங் ட்ரா, ஸோ இட் குட் பி அ 1-1. ஸ்கோரிங்னு சொல்லும்போது தான் ஜஸ்ட் வாண்டட் டு சே தி ஸ்டாட். செல்சி ஹேவ் ஸ்கோர்ட் 11 in the last 5 games. பிரைட்டன் வந்து 10 in the last 5 games. ஸோ ரெண்டு டீமும் வந்து ஓப்பன் எக்ஸ்பான்சிவ் ஃபுட்பால். பிரைட்டன் பாத்தீங்கன்னா அன்பீட்டன் in 6 away games. ஸோ நீங்க என்ன சொன்னீங்க, ஹை ஸ்கோரிங் ட்ரா? ஆமா, ஐ வாஸ் திங்கிங் 1-1 or 2-2. ஓகே, நீங்க I'll go for 2-2 as well because I think ரெண்டு டீமும் பயங்கர எக்ஸ்பான்சிவா இருக்கும். It will be a good footballing match to watch probably. So அதான். ஓகே, அடுத்த கேம் வந்து மாலினியூக்கு போயிடுவோம் ப்ரோ. Wolves versus Liverpool. Are you surprised Wolves இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது இந்த சீசன்? 1 பாயிண்ட்ல இருக்காங்க, 20th இருக்காங்க, டெட் பாட்டம். ஆக்சுவலா ரொம்ப சர்ப்ரைஸ்ட். ஏன்னா நான் தாட் கேரி ஒனேல் இந்த தடவை ஹீல் கிக் ஆன் அண்ட் நல்லா ஏற்கனவே போன வருஷம் முடியும் போது ஒரு அளவுக்கு கொஞ்சம் டாஜியா இருந்தது. பட் ஓகே, ஐ திங்க் யூஸ்வலா வந்து ஒரு ஃபுல் சீசன் கொடுத்தா பயங்கரமா ஆரம்பிப்பான்னு நினைச்சேன். இப்படி நடக்கல. ஸோ அதனால வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா லிவர்பூல் கேம் கம்ஸ் அட் அ வெரி ராங் டைம் ஃபார் them. ஏன்னா அவங்க they've had a very tough start, Ajay. I'll give them that. ரொம்ப டஃப் ஸ்டார்ட் ஆக்சுவலா. they played எங்களோட தான் ஆரம்பிச்சாங்க, கரெக்ட், Wolves, and then உங்களோட ஆடினாங்க, நடுவுல பிரைட்டனோட ஆடினாங்க, அது ஓகே winnable game. Then they played Villa as well. It has been a tough start. Correct, but sorry, continue. No, I'm just saying, but அவங்க இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு தோணுது. நிறைய கேம்ஸ்ல எங்களோட ஆடும்போது எனக்கு நல்லா தெரிஞ்சது பெட்டர். பட் ஆனா அவங்க கேபிட்டலைஸ் பண்ணல. சரியா, எங்களோட அந்த 10-15 மினிட்ஸ் ஸ்பெல்ல வந்து தே கைண்ட் ஆஃப் வென்ட் பிஹைண்ட். அதுக்கப்புறம் திருப்பி தே குடன்ட் ரியலி மஸ்டர் அப் அ கிரேட் சான்ஸ்ல. லிவர்பூல் அதே மாதிரி ஆடினாங்கன்னா லைக் பொளந்துருவாங்க, ரைட்? ஸோ அவங்களுக்கு வந்து அதே செல்சி ரிப்பீட் தான் நடக்கும், 6-2 மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்ட். அவங்களுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் இஃப் யூ கிவ் them தென் அவ்வளோதான் அல்ல. ஸோ அந்த அப்படி பார்த்தோன்னா வந்து இந்த கேம் கம்ஸ் அட் அ ராங் டைம் ஃபார் them அண்ட் லிவர்பூல் ஆர் ஆல்சோ பீக்கிங் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ ஐ திங்க் ஐ வாண்ட் டு சே இட் வில் பி 1-2 அண்ட் 1-2 டு லிவர்பூல். ஓகே, எனக்கும் அது மாதிரி தான் ஐ திங்க் ஹார்ட் டு சே. பட் இந்த மாதிரி கேம் தான் வந்து என்ன சொல்றது, ஒரு வாரத்துல வந்து ஒரு கேம் சர்ப்ரைஸா இருக்கும் தெரியுமா, அது இதுதான் எனக்கு தோணுது. பட் இட்ஸ் ஓகே. ஐ திங்க் லிவர்பூல் ஹவ் won their previous 3 matches against நம்ம அப்செட் பண்ண மான்செஸ்டர் யுனைட்டட் ஜெயிக்கறாங்கன்னு சொல்லிட்டோம். ஓ கரெக்ட்ல, ஆமா மறந்துட்டோம். யா ரைட். சோ அப்போ நான் வந்து கண்டிப்பா லிவர்பூல் தான் இந்த கேம்ல வந்து லிவர்பூல் தான் ஜெயிக்க போறாங்க. you said 2-1, yes? Yeah, 1-2. Okay, 1-2. நான் 0-2 போறேன் to Liverpool. I think they'll keep a clean sheet also. Super. Fine. Next game, Ipswich Town versus Aston Villa at Youngo Stadiumல, Portman Roadல.
Ipswich Town, what can you say? I mean, newly promoted side. They're trying their best. 3 பாயிண்ட்ல இருக்கிறானுங்க 5 கேம்ல. பரவாயில்ல, டீசென்ட் ஸ்டார்ட்னு சொல்லிக்கலாம் ஃபார் நியூலி ப்ரொமோட்டட் கிளப். வில்லா வேற லெவல் ஃபார்ம்ல இருக்கிறாங்க as we know. பயங்கரமான ஃபார்ம். லாஸ்ட் 5 கேம்ஸ் எல்லாமே நேத்தி கூட ஜெயிச்சாங்க. ஐ திங்க் விக்கமோட ஆடினாங்க. விக்கம், யா, they beat them 1-2. அண்ட் உல்ஸோட ஒரு கம்பேக் கொடுத்தாங்க கடைசியில. ஐ திங்க் they got the winner at 88 and then 94th மினிட்ல. பயங்கரமா ஆடினாங்க. லாஸ்ட் யூ கேன் நாட் டிஸ்கவுண்ட் வில்லா. வில்லா ஹியர் டு ஸ்டே மாதிரி தான் தோணுது. So yeah, how do you see this game? Winning all kinds of games. They are winning. Yeah. ஆடி ஜெயிக்கிறாங்க. They are doing come from behind. Or they are also kind of going ahead now. They are grinding out a win. எல்லா மாதிரியும் ஜெயிக்கிறாங்களா? ஸோ அதுவே ஒரு பெரிய சைன் ஆஃப் அ கிரேட் குட் கிளப் இன் இன் குட். Yeah, definitely. ரைட். ஸோ அப்படி பார்த்தேன்னா ஐ திங்க் இந்த கேம் வந்து இப்ஸ்விட்ச்க்கு பெரிய சேலஞ்ச் என்னன்னா அவங்களால கோல் ஸ்கோர் பண்ண முடியல. நிறைய நல்லா ஆடுறாங்க. ஃபைனல் தேர்ட் வரைக்கும் பால் நல்லா கொண்டு போறாங்க. கோல் ஸ்கோர் பண்றது தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரைட். அந்த சவுத்ஹாம்ப்டன் இப்ஸ்விட்ச் கேம் இன்னும் நீ 2 மணி நேரம் பார்த்திருந்தா கூட கோலே அடிச்சிருக்க மாட்டாங்க 2 டீமும். ரைட். கோலை தவிர மற்ற எல்லா இடத்துலயும் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ திங்க் அப்படி பார்த்தா வந்து ஆஸ்டன் வில்லா பிரைம் டு வின். பட் ஐ திங்க் இந்த கேம் குட் பி மோர் டைட்டர்னு தோணுது. I think it could be. கடைசியா Ipswich has won against Villa at Villa Park in 2017 சாம்பியன்ஷிப் இருக்கும்போது. பட் அது வேற வில்லா. ஆமாமா, அது வந்து இது சாம்பியன்ஷிப்ல ஐ ரிமெம்பர். ஏன்னா நாங்களுமே அப்போ we were there in the championship at 2017. Okay. Yeah, 2017 தான் we got promoted. Bad memories Ajay அதெல்லாம். Sorry. Yeah, I think இது 1-1 தோணுது எனக்கு. ஏன்னா okay. ஆஸ்டன் வில்லா will start draining in terms of energy. நிறைய பிளேயர்ஸ் வந்து கன்சிஸ்டண்டா அதே டீம் ஆடுறாங்க. லைக் இந்த மிட்வீக் ஆரம்பிக்கும் போது கூட நிறைய பிளேயர்ஸ் வந்து என்ன சொல்றது, அவங்களோட யூஸ்வல் ஃபர்ஸ்ட் 11ல இருந்து நிறைய பிளேயர் ஆரம்பிச்ச மாதிரி எனக்கு தோணித்து. ஸோ அதனால ஐ திங்க் they could start to kind of feel tired and everything, right? So Ipswich மாதிரி ஒரு டீம் வந்து ஹை எனர்ஜியோட ஆடுவாங்க. ஸோ அங்கே ஏதாவது then they might just sit behind. So அந்த மாதிரி யோசிச்சேன்னா I think it could be a 1-1, but it could be either 1-1 or Villa winning 1-2. Okay. But what are you going for though? You have to pick one. I'm a big fan of Ipswich because it's one of my first games that I watched. அப்படியே, okay. In early 2000s. So, late 90s, early 2000s. So I always have என்ன சொல்றது, ஒரு soft corner for them. The same way you're the true got Newcastle. I want to say 1-1. Okay. Unfortunately என்னால அதே ஃபீலிங் ஷேர் பண்ண முடியாது அஜய். வில்லா வந்து என்ன சொல்றது, ஒரு ரெக்கிங் பால் மாதிரி போயிட்டு இருக்காங்க இருக்கிற ஃபார்ம்ல. ஸோ நான் வந்து ஆஸ்டன் வில்லா ஜெயிச்சிருவாங்க தோணுது. I'll say 1-3 to Aston Villa. So let's see what happens. Last game, Monday night fixture at Ewing Stadium, Vitality Stadiumல Bournemouth versus Southampton. Southampton என்ன சொல்றது, அகைன் 1 பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க. அண்ட் they haven't been that great actually. Southampton யுனைட்டடோட நல்லா ஆடினானுங்க, பெனல்டி மிஸ் பண்ணிட்டானுங்க, and then full capitulation after that. So Bournemouth வந்து really good, well coached team. பட் என்ன சொல்றது, ஐ திங்க் இந்த சீசன் கொஞ்சம் மிக்ஸ்டா இருந்திருக்கு அவங்களோட ஸ்டார்ட். செல்சியோட they could have got a result, பட் கடைசியில தோத்துட்டானுங்க. லிவர்பூலோட they went ahead and then offside goal. So yeah, but I still think Bournemouth தான் ஜெயிப்பாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கேம்? அதுதான் I think they will win comfortably ன்னு தோணுது எனக்கு தெரிஞ்சிருக்கும். it will be 3-0 Bournemouth. 3-0. Yeah, I think you're right. Southampton வந்து ஒரு கிளீன் ஷீட் கூட வச்சதில்ல கடைசி 7 கேம்ல. அண்ட் I'll say Bournemouth win கூட. நான் 2-0 போறேன் Bournemouthக்கு. I think they'll கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருவாங்க. ஓகே, அதோட நம்ம வந்து இந்த வாரம் பிரீமியர் லீக் ஃபிக்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அஜய், thank you so much for coming on the show. A pleasure talking to you and having you on the show. No, the pleasure is mine. Thank you so much, brother. All right. மக்களே, புதுசா வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் ஏதாவது என்ன சொல்றது, அன்பாப்புலர் ப்ரெடிக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா காமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் அங்க என்கேஜ் பண்ணலாம் நம்ம. அண்ட் அஜய், ஒன்ஸ் அகேன்
Cheers, brother. Thanks for coming on the show. Okay. Bye. Thanks. Bye bye.